பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நாம் தியானிக்கிற வேத வார்த்தை 2 பேதுரு 2 அதிகாரம் 22வது வசனம். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. யாருக்கு அது சம்பவித்தது? நன்று நம் ஆராய்ந்து பார்த்தால், நாய் தான் கக்கின பொருளை அழகழகாய் பார்த்து ரசித்து சாப்பிட்ட தன்னுடைய அதே பொருளை தான் கக்கிவிட்டால் அதை மறுபடியும் சாப்பிட புறப்படும் போது அது எவ்வளவு நாற்றம் நிறைந்ததாய் காணப்படும். அதே போலதான் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது. ஒரு கழுவி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பன்றி அது மறுபடியும் அதே சேற்றிலே போய் புரள போனால் அதனுடைய நிலைமை என்னதாய் காணப்படும்? தான் விட்டுவிட்ட காரியத்தை மறுபடியும் போய் செய்து கொண்டிருந்தால் மறுபடியும் அது நாற்றம் நிறைந்ததாய், அழுக்கானதாய், அருவருக்கத்தக்கதாய் காணப்படும். அந்த பழமொழியின் படியே அவர்களுக்கு சம்பவித்தது என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கு அது சம்பவித்தது என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளை 2 பேதுரு 2 அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை, நாய் தான் கக்கினதை சாப்பிடவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் காணப்படும் போதே அவர்களுடைய முன்னிலைமை எப்படி இருந்திருக்கும்? அவர்களுடைய பின்னிலைமை எப்படி இருந்திருக்கும்? பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் காணப்படும். அதே போலதான் கர்த்தருடைய இரட்சகனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே அவரை நான் எப்படியெல்லாம் அறிய வேண்டுமோ அப்படியெல்லாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் அறிந்திருக்கிறோம். அநேக போதனைகள் மூலம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட அநேக வார்த்தைகள், அநேக சபை மெசேஜ்கள், ஸ்கிரிப்சர் கிளாஸ் ஊழியங்கள், அநேக போதனைகள், எப்படியெல்லாமோ தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு அநேகர் நாம் செய்கிற பாவங்களை விட்டு அதை நாம் தப்பி இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நாம் இருக்க வேண்டும். மறுபடியும் அந்த பாவ வாழ்க்கைக்குள் நாம் போய்விடாதபடிக்கு நம்மை நாமே ஆராய்ந்து அறிய வேண்டும். நாம் அந்த அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள், நாம் மறுபடியும் அந்த பாவத்தில் நாம் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டிருக்கோமா? அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். அது 21வது வசனம் சொல்கிறது. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீதியின் மார்க்கத்தை அறிந்த நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை நாம் அறியாமலே இருந்திருக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு எப்படியெல்லாம் கர்த்தர் நமக்கு கர்த்தருடைய காரியங்களை, நீதியின் மார்க்கத்தை, அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை நமக்கு அறிவிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் கர்த்தர் நமக்கு அறிவித்திருக்கிறார். நாம் இவை எல்லாவற்றையும் அறிந்தும் உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம் தப்பியிருக்கிறோம். மறுபடியும் நாம் இந்த அசுத்தங்களுக்கு ஜெயிக்கப்பட்டவர்களாய் காணப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதல் நமக்கு எப்போதும் வேண்டும். வேதம் சொல்லுகிறதே, கடைசி வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று இன்று நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஞானஸ்நானத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், வேத வார்த்தைகளை அறிந்த பிள்ளைகள், நீதியின் மார்க்கத்தை அறிந்த பிள்ளைகள், இந்த கடைசி நாட்களிலே அநேக கவனமாய் வாழ வேண்டிய சூழ்நிலைகளுக்குள் நாம் இருக்கிறோம். உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. கடைசி வரை நாம் நிலை நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பாவத்தை மேற்கொண்டவர்கள் மறுபடியும் அந்த பாவத்தில் நாம் விழுந்து விடாதபடிக்கு
எப்போதும் நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் ஏவுதல், பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் எப்போதும் நமக்கு வேண்டும். நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உலகத்தின் காரியங்களுக்குள் மறுபடியும் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்த வேண்டும். அதற்காக நம்மை நாமே யாவரும் நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நம்மளுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் காணப்படாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்துவாராக. முடிவு பரியந்தம் நிலை நிறுந்து ரட்சிக்கப்பட்டு அவருடைய சமூகத்திலே அவரோடு கூட உறவாட கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.